இன்னைக்கு நம்ம அடுத்த அவெஞ்சர்ஸ் படமான டூம்ஸ்டே அண்ட் சீக்ரெட் வார்ஸ்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு சில முக்கியமான காமிக் இன்சிடென்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி ரூசோ பிரதர்ஸ் நாங்க சீக்ரெட் வார்ஸ் காமிக்கை ஃபாலோ பண்ணி சீக்ரெட் வார்ஸ் படம் எடுக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சீக்ரெட் வார்ஸ் காமிக்கோட ஸ்டோரி லைனை ஃபாலோ பண்ணி படம் எடுக்க போறது இல்லைன்னு சொன்னாங்களே தவிர காமிக்ல நடந்த எந்த ஒரு இன்சிடென்ட்டையுமே ஃபாலோ பண்ணி நாங்க படம் எடுக்க போறது இல்லை அப்படின்னு அவங்க என்னைக்கும் சொன்னதில்லை. அந்த வகையில ஃபியூச்சர்ல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஒரு சில பயங்கரமான காமிக் இன்சிடென்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்க போறது டெத் ஆஃப் மார்வல் யூனிவர்ஸ். சீக்ரெட் வார்ஸ் காமிக் புக்ல ஒரு பிரம்மாண்டமான சத்தத்தோட இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னா நம்ம மார்வலோட அல்டிமேட் யூனிவர்ஸும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் வாழ்ந்துட்டு இருக்க எர்த் 616 ஒன்னோட ஒன்னு மோதி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கிடையில அல்டிமேட் யூனிவர்ஸ்ல இருக்க சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் எர்த் 616 யூனிவர்ஸை தாக்கிட்டு இருப்பாங்க. அல்டிமேட் யூனிவர்ஸ்ல இருக்க சூப்பர் ஹீரோஸ் எதிர்த்து எர்த் 616ல இருக்க நம்ம சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் அவங்களை எதிர்த்து தாக்கிட்டு இருக்கும்போது மீதி இருந்த நம்ம சூப்பர் ஹீரோஸ் ரெண்டு யூனிவர்ஸும் ஒன்னோட ஒன்னு மோதி அழியறதை தடுக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அவங்களோட எந்த முயற்சியும் அவங்களுக்கு பலன் அளிக்காம ஆனா கடைசியா ரெண்டு யூனிவர்ஸ் ஒன்னோட ஒன்னு மோதி ஒண்ணுமே இல்லாம மொத்தமா அழிஞ்சு போயிடுது. ரெண்டு யூனிவர்ஸ் ஒன்னோட ஒன்னு மோதி அழியறதுக்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னாடியே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம்ல இருந்த ஒரு சில பேரும் எர்த் 616ல இருந்த சில சூப்பர் ஹீரோஸும் யதார்த்தமா ஒரு ஷிப்ல ஏறி அங்க நடந்த அழிவுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் டூம் அவரோட சக்திகளை வச்சும் பியாண்டர்ஸோட சக்திகளை அவங்க கிட்ட இருந்து திருடியும் ரியாலிட்டி அவருக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஒரு புது யூனிவர்ஸையுமே உருவாக்கி அந்த யூனிவர்ஸ்ல உள்ள மக்களுக்கு கடவுளாவே டாக்டர் டூம் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பாரு. இது சீக்ரெட் வார்ஸ் காமிக்ல நடந்திருக்கும். இதை யோசிச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்குல்ல. மேபி இந்த ஒரு சீக்வன்ஸ் ஃபியூச்சர்ல லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வந்தாங்கன்னா இது யாராலையும் மறக்க முடியாத ஒரு தரமான சம்பவமா இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கூடிய சீக்கிரம் எம்சியூ சாஃப்ட் ரீபூட் பண்ண போறதுனால இது மாதிரியான ஏதாவது ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்கன்னு. அதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க போறது டாக்டர் டூமோட கையால தானோஸ் இறக்குறது. இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தியுமே எல்லாருமே கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டு யூனிவர்ஸும் ஒன்னோட ஒன்னு மோதி அழியும் போது அங்க இருந்த சூப்பர் ஹீரோஸ்ல ஒரு சில பேர் ஒரு ஷிப்ல ஏறி எப்படி அந்த அழிவுல இருந்து உயிரோட தப்பிச்சாங்களோ அது மாதிரி இந்த பக்கம் தானோஸ்மே ரெண்டு யூனிவர்ஸோட அழிவுல இருந்து தப்பிச்சு டாக்டர் டூம் உருவாக்கின யூனிவர்ஸை கண்டுபிடிச்சு அங்க போறாரு. ஆனா தானோஸ்க்கு டாக்டர் டூம் தான் அந்த யூனிவர்ஸை உருவாக்கி அந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாருக்கும் டாக்டர் டூம் கடவுளா வாழ்ந்துட்டு இருக்காருன்றது தானோஸ்க்கு தெரியல. இது தெரியாம தானோஸ் அங்க இருக்க மக்களை பிடிச்சு இது எந்த இடம் இது எங்க இருக்கு அப்படின்னு விசாரிக்க பதிலுக்கு அவன் தானோஸ் கிட்ட இது மாதிரி இது டாக்டர் டூமால உருவாக்கப்பட்ட ஒரு உலகம், டாக்டர் டூம் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு தானோஸ் அவன் கழுத்தை பிடிச்சு கடவுளா நான் இருக்கும்போது யாரா உங்களுக்கு கடவுள், இங்க நான் மட்டும் தான் எல்லாருக்கும் கடவுளா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொள்றாரு. தானோஸ் அங்க வந்திருக்கதை தெரிஞ்சுக்கிட்ட டாக்டர் டூம் அடுத்த மறுநொடிய தானோஸ் முன்னாடி வந்து நிக்க தானோஸ் முன்னாடி டாக்டர் டூம் வந்ததும் தானோஸ் டாக்டர் டூமை பார்த்து அவர்கிட்ட வாயை விட்டு டாக்டர் டூமைய சண்டைக்கு கூப்பிடுறாரு. ஆனா பதிலுக்கு டாக்டர் டூம் தானோஸோட நெஞ்சில குத்தி அவரோட முதுகெலும்பு பிடிச்சி இழுக்கிறாரு. தானோஸ் அந்த இடத்துல அப்படியே இறந்து போயிடுறாரு. இந்த ஃபைட் இன்னுமே எனக்கு கொஞ்சம் லென்த்தா நடந்திருக்கும். நான் உங்ககிட்ட சிம்பிளா மேலோட்டமா சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான். நீங்க இன்னும் இந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக்க படிக்காம இருந்தீங்கன்னா அந்த காமிக் சீரிஸை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் எனிவேஸ் காமிக்ல நடந்த மாதிரி டாக்டர் டூம் கையால தானோஸ் இறந்துட்ட மாதிரி படத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிகாஸ் எம்சியூல தானோஸ்ன்ற ஒரு கேரக்டரை வச்சு எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா ரைட் பண்ண முடியுமோ அதை விட சூப்பராகவே தானோஸை நம்ம கிட்ட காட்டியிருப்பாங்க. இனி எம்சியூல தானோஸை வச்சு இப்போ இருக்கிறத விட இன்னும் கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ணா அது தானோஸை வச்சு அரைச்சமாவே அரைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துரும். கூடிய சீக்கிரம் எம்சியூ வேற ரீபூட் ஆக போகுது. இந்த நிலைமையில தானோஸ் எங்க போயிட்டாருன்ற ஒரு கேள்வியை எழுப்பிடக்கூடாது இல்லையா? அதனால தானோஸ்ன்ற கேரக்டருக்கு ஒரு பெர்ஃபெக்டான எண்டிங்னா அது டாக்டர் டூம் கையில ஒரு வீர மரணமா தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம காமிக்ல பார்த்த மாதிரி டக்குன்னு தானோஸை கொன்ற மாட்டாங்க. ஒரு பயங்கரமான சண்டையோட முடிவா தான் தானோஸோட மரணம் இருக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க. பட் எனிவேஸ் அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்தபடியா இன்ஃபினிட்டி கார்ட்லெட் மறுபடியும் எம்சியூல ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காமிக்ல டாக்டர் டூம் ரியாலிட்டியவே தனக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஒரு புது யூனிவர்ஸையுமே உருவாக்கி இருப்பாரு. டாக்டர் டூம் ரியாலிட்டியவே தனக்கு ஏத்த மாதிரி மாத்தி இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து இந்த உலகத்தையும் ரியாலிட்டியவே காப்பாத்துறதுக்காக மீதி இருந்த சூப்பர் ஹீரோஸ்ல ஒரு சில பேர் தனித்தனி டீமா பிரிஞ்சு இன்ஃபினிட்டி கார்ட்லெட்டை தேடி போவாங்க. அப்போ பிளாக் பேந்தரும் டாக்டர் ஸ்டேஞ்சும் மறைஞ்சிருந்த இன்ஃபினிட்டி கார்ட்லெட்டை கண்டுபிடிச்சு யார் அந்த இன்ஃபினிட்டி கார்ட்லெட்டை போட்டு ஸ்னாப் போடுறதுன்னு அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் போயிட்டு இருக்கும்போது பிளாக் பேந்தர் அந்த இன்ஃபினிட்டி கார்ட்லெட்டை கையில போட்டு ஸ்னாப்பை போட்டுருவாரு. இந்த ஒரு சீக்வன்ஸை படத்துல கொண்டு வந்தா ஸ்னாப்பை போறதுக்கு பிளாக் பேந்தர் இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஆனா கிறிஸ் எவன்ஸ் மறுபடியும் எம்சியூல ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் திருப்பி அதோட டைம்லைன்ல கொண்டு வச்சது நம்ம கேப்டன் அமெரிக்கா தான். கேப்டன் அமெரிக்காக்கு தான் வயசாயிருச்சு, அவரால் இனி என்ன பண்ண முடியும் நீங்க யோசிச்சீங்கன்னா அதுதான் இல்ல நம்ம வயசான கேப்டன் அமெரிக்கா மறுபடியும் சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்துட்டு அவரோட பழைய பிரேம் டைமுக்கே திரும்பி வருவாரு. இது உண்மையிலே காமிக்ல ஒரு தடவை நடந்திருக்கு. அவெஞ்சர்ஸ் டுலைட்ன்ற காமிக் சீரிஸ்ல நடந்திருக்கு. இந்த காமிக் சீரிஸுமே ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒரு தரமான காமிக் எண்ட் கேமுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி தான் இந்த காமிக் சீரிஸை கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எண்ட் கேம்ல இறந்து போன அயன் மேனுமே இந்த காமிக் சீரிஸ்ல மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. சோ கண்டிப்பா இந்த காமிக் சீரிஸை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த காமிக் சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோவா அப்லோட் பண்ணிட்டோம். பட் எனிவேஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த ஃபியூச்சர்ல எம்சியூல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற இன்னைக்கு நம்ம பார்த்த காமிக் இன்சிடென்ட்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.